ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம் தான் பார்க்கலாம். நான் தம் போட்டு தான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். நீங்கள் இதை குக்கரில் செய்யறதுனால செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். இது கூடவே ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க எத்தனை மிளகா வேணும்ன்ட்டு. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இது கூட ஒரு தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை எடுத்து 20 நிமிஷத்துக்கு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் அரை மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கணும். தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், சேர்த்துட்டேன். அரிசியை ஊற வச்ச தண்ணியை 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். பச்சை பட்டாணியை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு இது கூடயே சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா இதை வேக வைக்காமல் அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் குக்கரில் தம் போடுறதுனால வேக வச்சுட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போ மிளகு சீரகத்தூள் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வேறு மசாலா எதுவும் சேர்க்கல. அரிசியை மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஏற்கனவே நான் சேர்த்துட்டேன். அரிசியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு அரிசி பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பக்கத்து அடுப்பில் வேஸ்டான தோசை தவா எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன், ஹீட் ஆகட்டும். இப்போ பாதி அளவுக்கு அரிசி இதில் வெந்துருச்சு. நான் சீரக சம்பா அரிசி தான் செஞ்சுருந்தேன். நீங்கள் சாதாரண அரிசி கூட செய்யலாம். அரிசி அளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் தம் போட்டுடலாம். நான் வாழை இலை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வாழை இலை இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கூட தம் போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்குது, அதனால நான் வச்சுக்கிட்டேன். வாழை இலை இருந்தால் இந்த மாதிரி தம் போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஆல்ரெடி நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் தோசைக்கல்லில் வச்சுக்கிறேன். அது இன்னும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இது மேலே இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்ல வெயிட்டுக்காக வச்சுக்கலாம். அப்போ தான் அவையெல்லாம் வெளியே வராமல் நல்லா அரிசி வெந்து வரும். 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வெயிட் எல்லாமே எடுத்துக்கிறேன். சூப்பராக வெந்து வந்துருச்சு. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடி பிடிக்காமல் சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குக்கர் தான் செய்கிறதுனா நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வருமோ அந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் தம் போட்டு செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் தம் போட்டு செஞ்சுக்கிறேன். நான் முந்திரி பருப்பு சொல்ல மறந்துட்டேன் போடுறதுக்கு. வீடியோவில் காட்ட மறந்துட்டேன், அப்புறமா நான் ஆட் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக முந்திரி பருப்பு போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.